நம்ம இன்னைக்கு பரோட்டாவே செய்ய தெரியாதவங்களும் எப்படி ஈஸியா பரோட்டா மாஸ்டர் பண்ற மாதிரியே நல்ல ஃபிளேக்கியான பரோட்டாவை மாடர்ன் அப்ளையன்சஸ் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி அதிக பிசிக்கல் எஃபர்ட் இல்லாம சிம்பிளா பண்ணலாங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது மாதிரி புதுமையான டெக்னிக்ஸ் உள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். வெளிநாடுகள்ல ஃப்ரெஷ் பரோட்டாங்கிறது ரொம்ப ரேருங்க. இல்ல இந்தியாலே இந்த மாதிரி ஃபேக்டரிஸ்ல பரோட்டாவை செஞ்சு இந்த மாதிரி ஃப்ரோசன் பரோட்டாவை அதை பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பி விடுறாங்க. நாங்களும் ஜெனரலா இத ஃப்ரோசன் பரோட்டாவை வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் சால்னா செஞ்சுக்குவோம். இந்த ஃப்ரோசன் பரோட்டால எண்ணெய் கொஞ்சம் அதிகமா எனக்கு தெரியும். நம்ம வீட்டிலேயே பரோட்டா செஞ்சுக்கும் போது நம்ம கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி நல்ல எண்ணெய்களே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் வீட்டிலேயே பரோட்டா செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா ட்ரை பண்ணேன். இன்னைக்கு நான் காட்ட போற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போற கேட்ஜெட் பெயர் கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்சர். கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்சரோட மிக்சிங் பவுல்ல நம்ம 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கிறோம். 2 கப் ஆல் பர்பஸ் ஃபிளவர் அப்படிங்கிறது 300 கிராம் மாவு. இதுல 7 பெரிய சைஸ் பரோட்டாக்கள் வந்தது. உப்பு 1/4 டீஸ்பூன், சீனி 1/2 டீஸ்பூன், கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இதையெல்லாம் சேர்த்துட்டு இனிமே இந்த பவுல இந்த ஸ்டாண்ட் மிக்சர்ல நல்லா பொருத்திக்கிறோம். இதுதான் டவ் ஹுக். இதை வச்சுதான் மாவு பிசைவாங்க. இதையும் நம்ம இந்த ஸ்டாண்ட் மிக்சர்ல இந்த மாதிரி பொருத்தி விட்டுக்கிறோம். இனிமே இந்த பவுல இந்த ஹேண்டில் வச்சு மேல தூக்கி வச்சுக்கிறோம். ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண இந்த மாவு இது நல்லா கலந்துக்குது. மாவுல நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருந்தாலே இந்த எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி ட்ரை மாவுல இந்த நல்லா மிக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். கடைகள்ல உள்ள மாதிரி ரொம்ப ஃபிளேக்கியான பரோட்டா வேணும் அப்படின்னா நம்ம இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருந்தோம்ல, அதுக்கு பதிலாக 1/4 கப் வரைக்கும் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். 2 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்க வேண்டி இருக்கும். நான் முதல்ல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா சில மாவுகள் வந்து அதிகமா தண்ணி எடுத்துக்காது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டே இருந்தேன். இது வந்து 2-3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா இது பிசைஞ்சிடுச்சு. ஓரளவுக்கு மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கிறத நிறுத்திடணும். இப்போ நம்ம பவுல கீழே இறக்கிட்டு இந்த மாவு எவ்வளவு அளவுக்கு ஈரப்பதமா இருக்கு அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்கணும். இது நம்மளுக்கு ஓரளவு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. இனிமே இதுல நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போறோம். இதுல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறோம். இதை சேர்த்துட்டு இனிமே இதை நல்லா பிசைய வைக்க போறோம். இனிமே நம்ம பவுல மறுபடியும் லிஃப்ட் பொசிஷனுக்கு மாத்திட்டு ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு ஓட விட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா நம்ம கையாலே பிசைஞ்ச மாதிரி நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சிடும். பரோட்டா மாவு பிசைறது ரொம்ப கஷ்டமான வேலை. இதை நம்ம வந்து கையாலே பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ரொம்ப டைமும் எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பரோட்டா கடையிலன்னா இந்த அளவு மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவு எண்ணெயாவது சேர்த்திருப்பாங்க. அப்போ வந்து இது நல்லா அந்த எண்ணெயிலே ஊறின மாதிரி வந்திருக்கும். நம்ம வீட்டுக்காக தான் பண்ண போறோம் அப்படிங்கிறனால நான் அந்த அளவு சேர்க்கல. நான் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். அதுக்குள்ளே இந்த மாவு வந்து நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம மெஷின் பவர் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு இது வந்து ரொம்ப சாஃப்டா நல்லா பிசைஞ்சு வந்துடும். இனிமே இந்த பவுல நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். இதுல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திருக்கிறோம். மாவை இந்த மாதிரி நம்ம கையாலே ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா சுத்தி பிசைஞ்சிட்டோம்னா இது நல்ல ஒரு ஸ்மூத்தான ரவுண்ட் பாலா கிடைச்சிரும். நம்ம இந்த வீடியோல காட்டி இருக்கிறது ஒரு 6 குவாட் கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்சர். 6 குவாட்னா கிட்டத்தட்ட 6 லிட்டர் அளவுக்கு இந்த பவுல் வந்து பிடிக்கும். நம்ம இப்போ இந்த பவுல்ல 2 கப் மாவு தானே போட்டு பிசைஞ்சிருந்தோம். ஆனா இதுல ஒரே சமயத்துல 2ல இருந்து 3 கிலோ மாவு வரைக்கும் போட்டு ஈஸியா 10 நிமிஷத்துக்குள்ள ஒரே சமயத்துல பிசைஞ்சிக்கலாம்னு சொல்றாங்க. நான் ட்ரை பண்ணதில்ல. இனிமே ஒரு கிளீனான நல்ல துணியை தண்ணியில நல்லா நினைச்சு புழிஞ்சிட்டு இது மேல போட்டு வச்சுக்கலாம். இந்த மாவை இப்படி ஈர துணி வச்சு மூடி வச்சுக்கும் போது தான் இது காஞ்சி போகாது. இல்லைன்னா சீக்கிரமா இது ட்ரை ஆயிடும். இனிமே இந்த பவுல ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கிறோம். இது ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். பரோட்டா பண்றதுக்காக நம்ம இந்த கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்சர் கூட சேர்த்து யூஸ் பண்ண போற எக்யூப்மெண்ட் பேரு ஒரு பாஸ்தா மேக்கர். இந்த பாஸ்தா மேக்கர்ல நம்ம ரோல் வந்து பண்ணிக்கலாம். அதாவது சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்க முடியும். அதே சமயம் அந்த செஞ்ச சப்பாத்தியை நூல் மாதிரி நம்மளால கட் பண்ணிக்க முடியும். அகலமான ரிபன் மாதிரி கட் பண்ணோம்னா அதுக்கு பேரு ஃபெட்டோச்சினி பாஸ்தா. மெல்லிசான நூல் மாதிரி கட் பண்ணோம் அதுக்கு பேரு ஸ்பெகட்டி பாஸ்தா. இந்த பாஸ்தா மேக்கர் அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு அமேசான்ல கிடைக்குது. கிச்சனைட் பிராண்ட்லேயே வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப விலை கூடுதலா இருக்குது. ஆனா அமேசான் பிராண்ட்ல பார்த்தோம்னா அது நம்மளுக்கு கம்மியா இருக்குது. அதோட பேம்ப்ளெட்ஸ் வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் அதை பார்த்துட்டு அதை கிளீன் பண்றது எப்படி அதை யூஸ் பண்றதுங்கிறது செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சைடில் இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்சரோட இந்த அட்டாச்மெண்ட்டை சேர்த்துக்க முடியும். இந்த நாப் இருக்குல்ல, இதை நம்ம இப்படி இழுத்துட்டு ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இது ரொட்டேட் பண்ணிக்கும் போது நமக்கு அந்த சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணுறோம்ல, அது எவ்வளோ திக்னஸில் வருது அப்படிங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பாஸ்தா கட்டர் அட்டாச்மெண்ட்டை நம்ம கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்சருக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. குவிசினாட் அந்த மாதிரி வேறு சில பிராண்ட்லையும் கூட நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம செல்லர்கிட்ட இமெயில் பண்ணி கேட்டோம் அப்படின்னா அவங்க பதில் சொல்லுவாங்க நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சருக்கு அது ஃபிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு.
1/2 மணி நேரம் நம்ம பரோட்டா மாவு ஊற வச்சிருக்கோம். இப்ப நம்ம பெசஞ்சு வச்சிருக்க பரோட்டா மாவு நல்லா ஊறிருச்சு. இப்ப பாருங்க மாவு நல்லா சாஃப்ட்டா நல்லா இருக்குது. இத நம்ம ஈக்குவல் சைஸ் உருண்டைகளா பிடிச்சுக்கணும். யூசுவலா நம்ம கடைகள்ல பண்ற மாரி இந்த மாதிரியும் நம்ம பிரிச்சுக்கலாம். இல்லன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாரி கட் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சு வச்சுக்கோம்ல, அந்த மாரி பிரிச்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த மாரி நம்மளுக்கு ரொம்ப யூனிஃபார்மா உள்ள உருண்டைகள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி உருண்டை வந்து பரோட்டா கடைகள்ல செய்வாங்கல்ல, அந்த மாரி கூட நம்ம டைம் வந்து இதுல எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்ல. இத கிட்டத்தட்ட 8 ஈக்குவல் போர்ஷன்ஸா நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இந்த அட்டாச்மெண்ட்ல நடுவுல இருக்கிறது தான் நம்மளுக்கு சப்பாத்தி மாதிரி ரோல் பண்றதுக்குள்ள அட்டாச்மெண்ட். இதுல வந்து நம்ம இந்த ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்குல்ல, அத போட்டுக்கிறோம். போட்டுட்டு இனிமே ஒரு உருண்டை மாவு எடுத்து லைட்டா ஃப்ளாட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா, அது சப்பாத்தி மாதிரி மெதுவா ரோல் பண்ணி தரும். இப்ப நம்ம கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்ஸர ஓட விட்டுருக்கோம். இது வந்து நான் ஸ்பீடு 4 அதுல வச்சிருக்கிறேன். முதல்ல ஒரு உருண்டைய வச்ச உடனே மட்டும் இந்த மாதிரி லேசா இந்த கைட் பண்ணி விட்டுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கும்போது அந்த உருண்டை வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் இல்லையா? இனிமே இதுவும் தானே இது வந்து நல்லா ஃப்ளாட் ஆக ஆரம்பிச்சிரும். இனிமே இந்த சப்பாத்தி மாதிரி வருதுல்ல, இத வந்து 2, 3 தடவ திருப்பி திருப்பி இப்படி போட்டு எடுத்துக்கலாம். அந்த சைடுல உள்ள நாப் இருக்குல்ல, அத அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதோட திக்னஸ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து ஒரு தடவ மட்டும் தான் 5 அப்படி இந்த மாதிரி மீடியம்ல உள்ள திக்னஸா வச்சுக்கிட்டேன். இந்த அளவு நம்ம ஃப்ளாட் ஆக்குனா போதும் இந்த பரோட்டா பண்றதுக்கு. நான் இன்னொரு தடவை இந்த ரோலர்ல வேற ஒரு மாவு எடுத்துட்டு இது இப்படி பிரஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு அழகா ரோல் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி லாங்கா நல்ல ரிப்பன் மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா 2, 3 தடவையிலே இந்த மாதிரி வந்துரும். நல்லா ஃப்ளாட்டா தின்னா வந்துரும். இந்த அளவு லெங்த் வர மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பரோட்டா நல்லா பெருசா அழகா வரும். இனிமே இந்த கைட் பண்றதுக்கு இந்த பிளேட் கொடுத்திருந்தாங்களா, இதை எடுத்துட்டு நம்ம ஃபெட்டச்சினி கட் பண்றதுக்குள்ள அட்டாச்மெண்ட் கூட சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ளாட்டா பண்ண பிறகு இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு அது மேல கொஞ்சமா அரிசி மாவு தூவிக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பரோட்டா ரொம்ப அருமையா வரும். இனிமே இந்த கைடிங் பிளேட் மேல நம்ம அந்த சப்பாத்தி பண்ணியிருந்தோம்ல, அதை போட்டுட்டு ஸ்டாண்ட் மிக்சரை ஓட விட்டுக்கிறோம். இனிமே இந்த சப்பாத்தி வந்து இதுல அப்படியே ஸ்லைட் ஆகி கீழே வந்துடும். வரும்போது இதுல பிளேட்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து கட் ஆகிட்டு நல்லா ரிப்பன் மாதிரி வந்துடும். இப்போ எவ்வளோ அழகா அது நல்லா கிழிச்சு தருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி நம்ம இந்த மாதிரி கையை வச்சு லேசா இப்படி கீழே பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ரிப்பன்ஸும் அழகா நம்ம கையிலே வந்து கிடைச்சிருது. இந்த மாதிரி தான் யூஸ்வலா பாஸ்தா பண்றாங்க. இனிமே நம்ம இத வழக்கம் போல பரோட்டாவுக்கு சுத்துவோம் இல்லையா, அந்த மாரி இந்த ரிப்பன்ஸ வந்து இந்த மாரி நல்லா எலாங்கேட் பண்ணிட்டு, இப்படி லேசா இப்படி தட்டுனோம் அப்படின்னா நீளமா வரும். இனிமே இத இப்படி நல்லா சுருட்டி வச்சுக்கணும். பரோட்டாவ இந்த மாரி நல்லா சுத்தி வச்சுட்டு, அது மேல லேசா ஒரு துளி எண்ணெய் போட்டுட்டு, நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுக்குவோம். இப்ப நம்ம எல்லா பரோட்டா மாவையும் ரவுண்ட் ஷேப்புக்கு சுத்தி வச்சுட்டோம். இந்த வட்டமா பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த பரோட்டா வந்து இனிமே நம்ம விரிச்சுக்க போறோம். இதுக்காக நம்ம ஒரு சப்பாத்தி இல்லன்னா பூரி பிரஸ்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் யூஸ் பண்றது வந்து ஒரு டார்டியா பிரஸ். ஒரு ஜிப்லாக் கவரோடைய 3 பக்கங்கள மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு லாங்கான ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாரி எனக்கு கிடைச்சிருக்கு. இத நான் இந்த டார்டியா பிரஸ் மேல விரிச்சுக்கிட்டு, இந்த பிளாஸ்டிக் ஷீட் மேல லேசா எண்ணெய் தேய்ச்சுக்கிறேன். இப்படி நம்ம 2 சைட்லயும் ஆயில் அப்ளை பண்ணா தான் நம்மளுக்கு இந்த சப்பாத்தி இல்லன்னா நம்ம பரோட்டா பிரஸ் பண்ணும்போது அது ஈஸியா வருது. இனிமே நம்ம இந்த சுத்தி வச்சிருந்தோம்ல ஒரு பரோட்டா பீஸ எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு வழக்கமா நம்ம பூரிலாம் பிரஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்குவோம். இந்த டார்டியா பிரஸ்ல வந்து அதிகமான பிரஷர் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. அதோட நம்ம வந்து பரோட்டா தான் பண்றோம்ல, இந்த பரோட்டா வந்து நம்மளுக்கு நல்ல அந்த உள்ள வரிவரியா இருக்குல்ல, அது தெரியணும் அப்படிங்கறக்காக நம்ம அதிகமா பிரஸ் பண்ணாம லேசா இப்படி வச்சு எடுத்தாலே போதும். இது வந்து நல்ல சாஃப்டா இருக்கிறனால இந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சு வந்துருது. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பரோட்டா வந்து நல்ல பெரிய சைஸ் பரோட்டா. இனிமே நம்ம ஒரு தோசை கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு அது மேல இந்த பரோட்டாவை போட்டுக்கிறோம். போட்டுட்டு 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணி அதை சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு வேலையை ரொம்ப ஈஸி பண்ணிடும். டார்டியா பிரஸ் யூஸ் பண்ணாம நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, இதுல இந்த மாதிரி கையை வச்சு லேசா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சின்ன சைஸ் பரோட்டாக்கள் தான் வருது. நான் இப்போ ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் சின்னதாக தான் வந்துச்சு இந்த பரோட்டா. ஆனா அந்த பூரி பிரஸ் இருக்குல்ல, அந்த டார்டியா பிரஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பரோட்டா வந்து நல்லா அகலமா விரிஞ்சு நல்லா வந்துருச்சு. அதே சமயம் லேயர்ஸும் ரொம்ப நல்லா கிடைச்சது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டார்டியா பிரஸ் யூஸ் பண்ணி இந்த பரோட்டாக்கு வந்து நம்ம பிரஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அழகா வருது. குவாலிட்டி ரொம்ப நல்லா வருது. இந்த பரோட்டா கொஞ்சம் சின்னதா தான் வந்திருக்குது கையால பண்ணும்போது. அது கூட நம்ம இந்த பாஸ்தா மேக்கர் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஈஸியா பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்கா ரொம்ப எஃபர்ட் எதுவுமே போடாம நம்மளால ஈஸியா பரோட்டா பண்ணிக்க முடியும். இந்த பரோட்டா நம்மளுக்கு அதிகமான எண்ணெய் நம்ம சேர்க்காமலே நல்ல அழகான பரோட்டாவா வந்துருச்சு. பாருங்க, நான் இப்ப 2 பக்கமும் இந்த மாதிரி பரோட்டா போட்டு காட்டுறேன். எவ்வளவு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எல்லா பரோட்டாவும் செஞ்சு அடுக்கி வச்சுட்டோம். இது வந்து நம்ம இந்த பரோட்டா மாஸ்டர்லாம் பண்ணுவாங்களா,
அந்த மாரி சைட்லேருந்து இந்த மாரி அடிச்சு விட்டுக்குவோம். அடிச்சு விட்டோம்னா, இது நல்ல லேயரா பிரிஞ்சு வந்துரும். வீட்டு மட்டுக்கும் பரோட்டாவ இந்த மாரி ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது நானே கண்டுபிடிச்ச மெத்தட். இந்த பரோட்டா கூட நான் மட்டன் சால்னா வச்சு சர்வ் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுங்க. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸும், மாடர்ன் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணி எப்படி சமைக்கணுங்கிற வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்கள சந்திக்கிறேன். Until then, take care. See you.